கோர்ட்டுக்கு போகணும். பஸ் சார்ஜுக்கு 2 ரூபா கூட பாக்கெட்ல இல்ல. என்ன வக்கீல் பொழப்பு? 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா இருந்தா கோர்ட்டுக்கு ஆட்டோவிலே போலாமே. நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு. 50. வேலை யாரையும் காணும். 50. இத வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு டாக்ஸிலே போவேன். 500 ரூபாய். இத வச்சுக்கிட்டு ஃபாரின் கோர்ட்டுக்கு ஃபிளைட்லயே போவேன், ஃபிளைட்லயே வருவேன். ஆஹா, இன்னைக்கு கார்த்தால ஆத்துக்காரு முகத்தில் மூச்சம் போல் இருக்கு. அதான் பணமா வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதோ. யோ, யாரையா நீ? எதுக்கு அடிச்ச? நான் உன்னை அடிச்சேன்ல. நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளு. இல்லன்னா இந்த பணம் எல்லாம் என்றது திருப்பி கொடு. யோ, நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தைய கையில கொடுத்து என்ன கவுத்துட்டியா? பணத்தெல்லாம் நான் திருப்பி தரமாட்டேன். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ உள்ள இருக்கணும். கோவிந்த வந்துட்டானா? வந்துட்டா சார். அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எந்த காரணத்தை கொண்டும் கைதி நம்பர் 234 சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திச்சிட்டான்னா என் வேலை போயிடும். அவனுங்க 2 பேரும் சந்திச்சா அவனுங்க தப்பிச்சிடுவானுங்க, நான் தப்பிக்கவே முடியாது. சந்தன காந்தோப்புல தயிர் விக்கிற பொம்பளை தயிர். அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே, மறுபடியும் தேர்தல் வந்தா எந்த கட்சி நான் ஜெயிக்கணும் சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டேன். தம்பி ஊருக்கு போறீங்களே, என் பையனை பாத்தீங்களா? பரீட்சை எழுதிட்டானா? பாஸ் ஆயிரமா? சொல்லுங்க தம்பி, ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்ன எதுவும் கேட்காத தம்பி. அக்காவை பாத்தீங்களா? அக்கா பொண்ணுகளை பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே, எங்க வீட்டுக்கு போறீங்களா? புள்ள குட்டிங்களா பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ள 5 வருஷமா இந்த ஜெயில இருக்காரு. நான் எத்தனை தடவை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, என் மாப்பிள்ளைய பாக்குறேன். யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஜெயிலர் விட மாட்டேங்கிறானே. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா. என்ன குத்தம் பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? வரதராசன் கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க. நீங்க என்ன? அந்த வரதராஜனை காப்பாத்த போனேன், என்ன புடிச்சு ஜெயில போட்டாங்க. நீங்க? அந்த வரதராஜனை நான் தான். தூங்குறானா? தூங்குற மாதிரி நடிக்கிறானா? யோ, மத்த செல்லுங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. கைதி நம்பர் 234 இருக்கிற செல்ல கண்ணுல விளக்கண்ண விட்டு வாட்ச் பண்ணோம். தெரியுதா? சரி சார். பி கேர்ஃபுல். மாப்பிள, நீங்க ஜெயிலுக்கு வந்த இந்த 5 வருஷத்துல நான் 100 தடவை ஜெயிலுக்கு வந்தாச்சு மாப்பிள. யாருமே உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க மாப்பிள. நான் பேசுறது உங்களுக்கு காது கேக்குதா மாப்பிள? இன்னைக்காவது பேசுங்க மாப்பிள. நீங்க பேச மாட்டீங்க மாப்பிள. இது வரைக்கும் பேசாதவங்க இப்பவா பேச போறீங்க? எனக்காக பேச வேண்டாம் மாப்பிள, என் பொண்ணுக்காக பேசுறேன். கொஞ்சம் என் பொண்ணை நினைச்சு பாருங்க மாப்பிள. நீங்க என் பொண்ணு ஞாபகமாவே இருக்கிறீங்க, பொண்ணு உங்க ஞாபகமாவே இருக்கிறா. உங்க 2 பேரும் ஞாபகமா நான் இருக்கிறேன். அது போதும் மாப்பிள. நேரமாவது இல்ல, போய் படுத்துங்கயா. சொல்றேன். என்ன? தொப்பிய குடியா, தொப்பிய குடியா, யோ தொப்பிய குடியா, யோ காலையில வந்து வாங்க போயா. ஓகே ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கேஸா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும். அப்படியா? அப்பதான் இந்த ராதா கோர்ட் வாசல மிதிப்பா. உங்க கேஸ் என்ன சுருக்கமா சொல்லுங்க. 10 வருஷமா நடந்து வந்த சினிமா தியேட்டர் நேத்து வந்து இன்ஸ்பெக்டர் பையன் 10 நிமிஷத்துல மூடிட்டாங்க. ஏன்னா மாமூல் கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு. உண்மையாவா? வக்கீல் கிட்ட போய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லியா? அப்பதானே கேஸ் எடுக்க முடியும். அது வந்துங்க பேருக்கு தான் சினிமா தியேட்டர், லைசன்ஸ் கூட கிடையாது. ராத்திரி நேரத்துல ரிக்கா டான்ஸ், கள்ளச்சாராயம், சூதாட்டம், கிட்டத்தட்ட ஒரு கிளப் மாதிரி நடத்துறேங்க. எந்திரி. என்ன சொல்றீங்க? எந்திரியா? என்னாச்சு? பின் என்னையா?
எங்க அப்பா ஒரு ஜெயில் சூப்பர்டென்ட், எங்க அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு லாயர். எங்க குடும்பமே சட்டத்துக்காக வாழ்ற குடும்பம். என்கிட்ட என்ன கேஸ் கொண்டு வரியா? கெட் அவுட். போய வெளியில. ஓரம்மா, பீஸ் கொடுத்து கேஸ் நடத்தலாம்னு பார்த்தேன், உனக்கு கொடுத்து வைக்கல. விடு. லஞ்சத்தை கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியா விட்டு மாத்தல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். முன்னாடியும் மீசையும். மேடம், கம் இன். என்ன? நாளைக்கு சுதந்திர தினம். சூப்பரண்ட் உங்களை கண்டிப்பா வர சொன்னாரு. சரி, வரேன்னு சொல்லு. ஓகே மேடம். ஏங்க வார்டன், முதல் அளவுக்கு நம்ம ஜெயில் அந்த அளவுக்கு நீட்னஸா இல்லையா? ஏன் பாரு, ஜெயிலுக்குள்ளார வரும்போது கழட்டி கொடுத்த சட்ட மாதிரியா இருக்குது. அப்போ உங்களுக்கு செலவு பண்ணி இஸ்திரி போட்டு மடிச்சு கொடுக்கணுமோ? ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன், இதை கூட நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா? மாப்பிள, ஒரு வாரம் ஜெயில சந்தோஷமா வந்து இருந்த மாப்பிள, நாளைக்கு ஏதோ சுதந்திர தினம் கொடியேத்துறாங்களா, என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாவிங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள, நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்னது? போயிட்டு வர்றேன், போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்ன வர்றையா போயிட்டு? முத்துமாணிக்கம், மாரிமுத்து சுதந்திர தினத்துக்கு கொடியேத்த வர்றான். வணக்கம். வணக்கம். நல்லா சோறு போடுறாங்களா? மணிமுத்து, உன்னோட மறுபக்கத்தை தெரிஞ்சவன்டானா? நம்ம சுதந்திர கொடியை ஏத்துறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? நீ என்ன இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தலைவனா இல்ல தொண்டனா? தியாகிங்க நிக்க வேண்டிய இடத்துல தகுதியே இல்லாத பொறுக்கி நீ நிக்கிறியா? லட்சக்கணக்கான போய் ரத்தம் சிந்தி உருவாக்குற இந்த கொடி பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஏய், அவனை கொடி ஏத்த விடாதீங்க. கொடி ஏத்துறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. வந்தே மாதிரம் முட்டாய் சாப்பிடுறியா? சுதந்திர தினம் முட்டாய் சாப்பிடு. அவர் ஏத்தக்கூடாதுன்னு கத்துனியே, அவர் கொடி ஏத்துந்தோம். கொடி எவ்வளவு ஜகஜோதியா பறக்குது. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நியாயமானவங்க நம்ம கொடி ஏத்தவே முடியாது. சட்டை பிடிச்சி கைய உடஞ்சி நிறுத்த. மாரிமுத்து கோஷ்டி உங்க மாப்பிளை ஜெயில போட்டு அடிச்சாங்களாம். போடுறேன். மாப்பிள, மாப்பிள, எல்லாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க மாப்பிள. நீங்க என்னைக்கு இருந்தாலும் நிரபராதின்னு தெரியத்தான் போகுது மாப்பிள. அன்னைக்கு இவனுக்கு சாயம் எல்லாம் வெளுக்க போகுது மாப்பிள. சுதந்திர தன்னைக்கு உங்களை காரி துப்பிட்டானாமா அந்த மாரிமுத்து. அவனை விடாதீங்க மாப்பிள. சிங்கத்தை கூண்டுல அடைச்சி வச்சுக்கிட்டு இவனுக்கு வேடிக்கை பாக்குறானுங்க. ஆனா அந்த சிங்கம் வெளியே வந்தா என்ன ஆகுன்னு அவனுங்களுக்கே தெரியாம இருக்குது மாப்பிள. நீங்க என்னைக்கு இருந்தாலும் புடம் போட்டு தங்க தான் மாப்பிள. இப்ப சொல்ற கேட்டுக்கீங்க மாப்பிள. ஒருத்தரை கொண்டாதான் கொலகாரன், ஆனா பலவேத்த கொண்டா மாவீரன் மாப்பிள. மாவீரன். அவனுங்களை விடாதீங்க மாப்பிள. அவங்களை விடவே கூடாது மாப்பிள. அப்படி விட்டோம்னா என் பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு ஒரு மரியாதையா இல்லாம போயிரும் மாப்பிள. இங்க வாயா. சாப்பாடுனா அவன் உட்கார்ந்து சாப்பிடுவான்,
இங்க என்னடா ஒருத்தன் ஓடிட்டே சாப்பிடறான், ஒருத்தன் குச்சிக்கிட்டே சாப்பிடறான். என்னையா விஷயம்? அது ஏன் சார் கேக்குறீங்க? ஆ. கறிக்குழம்பு போடுற அன்னைக்கு அவங்க அட்டூழியம் தாங்க முடியல. ஜெயில நாம வச்சதா சார் சட்டம், எல்லாம் அவங்க வச்சதுதான் சட்டம். இதுல வேற புது கட்சி ஆரம்பிக்க போறாங்களாம். ஆமா சரி நீ போ. சார். ஏயா ஜெயில எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிடுறாங்க சார். கோவிந்த மாத்திரம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் சார். இன்னைக்கு கறி குழம்புன்னு சொன்னியா? சொன்னேனே. 2 நல்லி எலும்பு எடுத்து போட வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கிறான் சார். பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உண்ணாவிரதம் சாக போறேன்னு அடம் பிடிக்கிறான் சார். ஐயோ ஜெயில எவனாவது செத்தான்னா என் பொழப்புக்கு ஆபத்தாயிடுமையா. அவனை தாஜா பண்ணி கொஞ்சம் சாப்பிட வையா. யாரு? நானா? சார் 14 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போறேன். இன்னும் 2 வருஷம் வேணாலும் என்ன உள்ள வச்சிருங்க. தயவு செய்து அந்த மசாலாட்டி கஞ்சி வைக்காதீங்க. எனக்கு பசிக்குதுதான், இருந்தாலும் மனசுனா பிறந்த ஒரு வைராக்கியம் வேணும்ல. ஒண்ணு நீ சாப்பிடணும், இல்ல எங்களை சாப்பிட விடணும். உண்ணாவிரங்கிற பேர்ல சோத்த முன்னால வச்சு எப்படி சும்மா இருக்கிறது? கை கட்டுறது வாய் கட்டலையே. அப்படி கேளுங்க. இத பாருங்க, என்ன உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. என் மாப்பிள்ள சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அப்போ உன் மாப்பிள்ள சொன்னாதான் சாப்பிடுவேன், இல்ல உயிரை விட்டுவியா? அப்பா இந்த காலத்துல ஜெயில சோறு போடுறதே பெரிய விஷயம். இந்த அழகுல உன் மாமங்கார உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றான். உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, செத்துக்கித்து தொலைச்சான்னா என் வேலைக்கு ஆபத்தாயிடும். என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா. உனக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சொந்தம் உன் மாமங்காரன் தான். அவனும் போயிட போறான்ப்பா. மாப்பிள்ள கிட்ட ஜெயிலர் ஏதோ பேசுறாருன்னு நினைக்கிறேன். மாமா சாப்பிடுங்க. சாப்பிடுற மாப்பிள்ள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள்ள. என் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு சாப்பிடுறேன். சாப்பிடு. மாப்பிள்ள இன்னைக்கு தான் மாப்பிள்ள சந்தோஷமா சாப்பிடுறேன். உங்களை அடிச்சவன கெஞ்ச வச்சுட்ட மாப்பிள்ள, அதுவே எனக்கு போதும் மாப்பிள்ள. சாப்பிடுற மாப்பிள்ள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள்ள. ஏன் என்ன அடிக்கிற? சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்காக என்ன அடிக்கணுமா? உன் பிரச்சனையே பெருசா போச்சே. அண்ணே மணி என்ன? வா, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போற. இப்ப மணி கேட்டு என்ன பண்ண போற? தூங்க போறேன்னு. அப்போ நீ டைம் பார்த்து தான் தூங்குறியா? ஒரு முயற்சி தான். ஏற்கனவே முயற்சி பண்ணதா நீங்க 3 பேரும் உள்ள இருக்கிறீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நோ கொஸ்டின். நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் ஒன்னும் பேசலையே. இப்ப என்னமா பேசுற மாதிரி இருந்தது? அவர் ஒன்னும் பேசலீங்க. அவர் ஒன்னும் பேசலீங்க. நீயே பேசுற? அவன் ஒன்னும் பேசலீங்க. இப்ப நீங்க 2 பேரும் பேசுறே இல்லையா? பேசலீங்க. இப்ப நான் இந்த இடத்த விட்டு போயிடணும். இந்த ஊர்ல நான் நடத்திக்கிட்டு இருக்கிற சாராய தொழிலை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தணும்னு தான் என்னோட நன்றி. ஐயாவுக்கு டிபார்ட்மெண்டே சப்போர்ட்டா இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? என்ன விலை இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க வாங்கிக்க தயார். இந்த பாருங்க, கவர்மெண்ட் ரேட்டு ஒரு எம்எல்க்கு 20 பைசா. இந்த மாரிமுத்து சரக்குக்கு நீங்க வெறும் 10 பைசா கொடுத்தா போதும். லாபம் என்ன வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்குங்க. ஏரியா விலையை நீங்க வைக்கிறது தான் லாபம். திருநெல்வேலி மாவட்டம், பசும்பன்முத்திராமலிங்க மாவட்டம், மதுரை மாவட்டம். 500 ரூபாய் நோட்டு ஏன் டெமாண்ட் வந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மிஸ்டர் காளிமுத்து, சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட 15 கைதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். முத்துமாணிக்கத்தை தவிர மத்தவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. முத்துமாணிக்கங்கிற கைதியை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணல? அது வந்து சார். நோ எக்ஸ்கியூஸ். ஒரு கலெக்டருடைய ஆர்டர் நீங்க ஒபே பண்ணல. ஒபே பண்றேன் சார். இன்னைக்கே அந்த கைதியை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ ஹலோ, ஐயாவா பேசுறது? நான் ஜெயிலர் காளிமுத்து பேசுறேன். சொல்லு காளிமுத்து. ஜெயில இருக்கிறானே முத்துமாணிக்கம். கட்டாயிடுச்சு. என்ன இது கட் ஆயிட்டே இருக்கு? முத்துமாணிக்க ரிலீஸ் ஆன விஷயத்தை ஜெயிலர் போன்ல சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அஸ்திவார போடும் போதே சாராய ஃபேக்டரி வேடான்னு எதிர்த்து நின்னவன். ஏதோ நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு மர்டர் பண்ண வச்சு உள்ள அனுப்பிச்சோம். இப்ப முதல்ல வெளியே வந்தான்னா ஜே நடந்துட்டு இருக்க நம்ம தொழிலுக்கே வேட்டு வச்சிருவான். அவன் செஞ்சாலும் செய்வான். அவன் ரிலீஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சாவே நம்ம சாராய ஃபேக்டரியில வேலை செய்யற இந்த ஊர் ஜனங்களுக்கு குளிர விட்டு போயிரும். அவங்க புடி நம்ம கையில இருக்கணும். ஐயோ, இந்த கொலகார பாய் வந்துட்டு இருக்காங்க. ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆம்பளை ஓடுறா, எல்லாம் ஓடி இருக்கா. ஏய், கதவு திறங்கடி. திறங்கடி. திறக்கறீங்களா இல்ல முடைங்க? ஏய்,
நன்றி கிட்ட நாயங்களா, எங்க முதலோட சாராய் ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து கூலியும் கொடுக்கறாரு. அவர்கிட்ட கொத்தடி மரத்துல என்னடா கெட்டு போச்சு? போடுங்கடா கையெழுத்த. டேய், அவங்க தான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, மூடிட்டு போங்கடா. யாரா இந்த கேனைய நம்மளே எடுத்து பேசுறான்? போடா. ஏய், நீங்க 10 ஆளு, நான் ஒத்த ஆளு, உங்களால என்ன பண்ண முடியும்? டேய் கேனையா, நீ யாரா பேசுற? நான் என்ன பேசுறேன்? என்னடா பண்ண போறீங்க? டேய் ஒத்தாளாண்டா, நம்ம மொத்தாளன்னு திறந்து விடுங்கடா. என்ன சொன்னா இவன்? கையெழுத்தே போடக்கூடாதுன்னு சொன்னான். கையெழுத்தே போடக்கூடாதுன்னு சொன்ன தலையெழுத்து பாத்தீங்களா? இந்த பணம் இன்னும் 24 மணி நேரத்துக்கு இங்கதான் கிடைக்கும். எல்லாரும் கேட்டுக்குங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வருவோம். டெட் பாடி முன்னால எல்லாரும் கையெழுத்து போடணும். இல்லன்னா நீங்களும் டெட் ஆயிருவீங்க. தெரிஞ்சதா? வாங்க போலாம். அநியாயம் பண்றாங்க பாவிங்க. கொல்லையில போனவனுக்கு இப்படி கொண்டு ஓட்டு போயிட்டானுங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? முத்துமாணிக்கா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா, கையெழுத்த கை நாட்டா. கை நாட்டுங்க, போடு. வா, என்ன கையெழுத்து எடுத்து போடியா? இது கூட எடுத்து கொடுக்கணுமா?
சொன்னானுங்க? நம்ம ஃபேக்டரிக்கு யாருமே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு வரமாட்டானுங்களா? அந்த நாய்களை நம்பி இத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன், வேலைக்கு வர மாட்டானுங்களா? அவனா நான் பாத்துறேன். எங்கடி முத்துமாணிக்கம்? சொல்ல மாட்டீங்க? என்ன ஊரே ஒண்ணு கூட இஞ்சி இருந்தீங்களா? எங்க முத்துமாணிக்கம்? முத்துமாணிக்கம் வந்திருக்கிறான், என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்கிறான். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்கிற தைரியத்துல வேலைக்கு வர மாட்டேன்னு கையெழுத்து வேற போட மாட்டேன்னு இருக்கீங்க. மழுங்கனுங்க மாதிரி நின்னுட்டு எனக்கே அப்படிக்க பாக்குறீங்களா? மவனுகளா நான் வெத்தலை வாக்கு போட ஆரம்பிச்சேன், நீங்க எல்லாம் ரத்தம் கக்க வேண்டி வரும். வாயை திறக்க மாட்டீங்க? ஐயா மன்னிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. உங்க ஆளுங்க எங்க மேல உள்ள விரோதத்தினால அப்படி சொல்றாங்க. ஆமாங்க, வயசு பொண்ணுங்க கிட்ட முறை தவறி நடந்துகிட்டாங்க. ஐயா, அந்த முத்துமாணிக்கத்தை பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? நாங்களா கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்றோம். பாருங்க ஐயா, கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கோம். ஐயா, சாராய ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து 3 வேளை சோறும் போடுற தெய்வம் நீங்க. அங்க பாருங்க ஐயா, உங்க போட்டோவை தான் எங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் வச்சு கும்பிடுறாங்க ஐயா. என்னடா இது? என்ன இதெல்லாம்? உங்க போட்டோங்க. தெரியுது இல்ல, ஊரே என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா என் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த அப்ராணிகளோட கையெழுத்து போட மாட்டேன்னாங்க, இவங்கள வேலைக்கு வர மாட்டேன்டாங்க. ரெண்டா சொத்துக்கு ரெண்டா பண்றீங்க. ஒவ்வொருத்தங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டுதான் என் மூஞ்சில வந்து முழிக்கணும். ஓடி போங்க, சாஞ்சு போ. போட்டு அடிச்சு நீங்க ஐயா கிட்ட போட்டு கொடுத்துருவோம்.